இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம்: இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5:17. Today's Bible verse: Therefore, if anyone is in Christ, he is a new creation. All things have passed away. Behold, all things have become new. 2 Corinthians chapter 5 verse 17. இன்றைய காலகட்டங்களில் நாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? சற்று சிந்திக்க வேண்டிய கேள்வி. ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஓட்டம் நமக்கு ஒரு நல்ல வீடு வேணும், நிறைய நகை வேண்டும், பேங்க்ல பணம் வேணும், நல்ல வேலை வேணும், ஒரு கார் வேணும் என்பதில் தான் இருக்கிறது. ஏனெனில் மற்ற எல்லாவற்றை பார்க்கிலும் இவைகள் நமக்கு பெரிதாகவும் முக்கியமானதாகவும் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இப்படிப்பட்ட இச்சைகளும் இந்த உலகமும் ஒழிந்து போம். ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று வேதம் கூறுகிறது. நம்முடைய வாழ்வில் நம்மை சோதிக்கும் இந்த உலக இச்சையில் இருந்து மீண்டு வர வேண்டும். நம்முடைய சொல், செயல், நினைவுகள் அனைத்தும் தேவனுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய தெய்வீக தொடுதலை பெற்று அவரோடு இணைந்து வாழ்கிற தெய்வீக வாழ்வை பெற்று புது சிருஷ்டியாய் மாறி கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வாதமாய் வாழ்வோம். ஆமேன்.